இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். நிறைவாழ்விது புது வாழ்விது, நிறைவாழ்விது புது வாழ்விது. நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக, நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக, இறை தந்தையில் அகமகிழ்ந்திட, இறையரசினில் இக மலர்ந்திட, இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். அன்புக்குரியவர்களே, நேற்று நம்முடைய கேமராமேன் ஜஸ்டின் தன்னுடைய நாம விழாவை கொண்டாடினார். அவருக்காக ஜெபித்தோம், அவரை வாழ்த்தினோம். இன்று எங்களுடைய கேசி டீமில் எங்களுடைய எடிட்டர் வினோஜ் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் உங்களுக்காக எடிட்டராக மட்டும் இல்லை, பாடகராகவும் ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறார். நம்முடைய இன்பம் மாஸ்டர் இல்லாத போதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான இந்த திருப்பலி பாடல்களை பாடி ஒரு பாடகராகவும் அவதாரம் எடுத்திருக்கிறார். அவருடைய நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னீங்க, ரொம்ப அருமையாக பாடுறார், அவர் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அவரை இந்த நாளிலே வாழ்த்துவோம். அவருக்காக இந்த திருப்பலியிலே அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய பணிக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நாம் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம், நம்முடைய ஆலயங்கள் துறப்பதற்கு இந்தியாவிலே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 8 நீண்ட நாட்களாக நாம் அதற்காக சிறப்பாக ஜெபித்து கொண்டிருந்தோம். இந்த நாட்களில் இந்த இணையதளம் வழியாக நாம் திருப்பலியை கண்டு மகிழ்ந்தோம். இதோடு முழுவதுமான ஆன்ம உணவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் நோக்குடன் வரி செலுத்துவது முறையா சரியா தவறா என்று கேட்கிற அந்த பகுதியை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு தெனாரியத்தை எடுத்து வர சொல்கிறார். அதில் யாருடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார். சீசருடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கிறார்கள். சீசருக்குரியது சீசருக்கும், கடவுளுக்குரியது கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறார். நாம் நம்முடைய ஆன்மாவை கடவுளுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஆன்மாவிற்கான முழு ஊட்டச்சத்து என்பது நம்ம ஆலயங்களுக்கு சென்று திருப்பலியை முழுமையாக கண்டு இந்த நற்கருணை உண்ணும்போது தான் இந்த ஆன்மா ஊட்டம் பெறுகிறது. இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி தான். நம்ம இந்த இணையதளம் வழியாக பார்க்கிற இந்த திருப்பலியெல்லாம் சப்ளிமெண்ட்ரி தான். நம்முடைய ஆன்ம உணவுக்கு ஒரு கூடுதல் ஊட்டச்சத்து தான். ஆக இந்த நாட்களில் சிறப்பாக நாம் எந்த வழியும் இல்லாத இந்த நாட்களில் சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக இறைவார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டோம், இதில் கலந்து கொண்டோம். நம்முடைய ஆன்மாவிற்கு சிறிதளவு ஊட்டத்தை கொடுத்தோம். நம் ஆலயங்கள் திறக்கப்படும் பொழுது கண்டிப்பாக ஆலயங்களில் திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதை மனதில் நிறுத்தியவர்களாக இன்னும் பல தளர்வுகள் விடுக்கப்பட்டு நாம் பழைய வாழ்வுக்கு திரும்ப வேண்டும் என்று சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 12 முதல் 15 வரை, மேலும் 17 முதல் 18 வரை. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதிநிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? அப்படியே தன் குழந்தையை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்படியே தன் குழந்தையை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ?
கரங்களில் பொறித்து வைத்தேனே. கண்மணி போல் தினமும் உன்னை காத்து வந்தேனே. உன்னை என் கரங்களில் பொறித்து வைத்தேனே. கண்மணி போல் தினமும் உன்னை காத்து வந்தேனே. சிறகுகளின் நிழல்தனில் அணைத்து கொண்டேனே. எப்படித்தான் என்னை மறந்து விலகிச் சென்றாயோ. சிறகுகளின் நிழல்தனில் அணைத்து கொண்டேனே. எப்படித்தான் என்னை மறந்து விலகிச் சென்றாயோ. பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ. பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ. பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ. பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ. அப்படியே தன் குழந்தையை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்படியே தன் குழந்தையை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ. பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமை மிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மை கேட்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை இந்த ஊடக நிகழ்ச்சி வழியாக, இந்த திருப்பலி வழியாக இறை பிரசன்னத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் நம்ம இந்த வார்த்தைகளோட நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்மை அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அலசி ஆராய்கிற போது தான் என்ன தெரியும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நன்மையான காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நீங்கள் இந்த இறை வார்த்தையை கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இறை வார்த்தை வெறுமனே சில பேருக்கு பைபிள் படித்தா புரியாது. அப்போ இந்த இறை வார்த்தையை யாராவது ஒருத்தர் நமக்கு விளக்கி சொல்லுகிற போது இன்னும் ஆழமாக அது நம்முடைய உள்ளத்திலே அது கடந்து சென்று அது நமக்கு ஒரு உற்சாகத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறது. இன்றைய நாளினுடைய வாசகங்கள் எல்லாம் நம்மை சிந்திக்க அழைத்திருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதில் இந்த முதல் வாசகமும் இரண்டாவது நற்செய்தி வாசகமும் சேர்ந்து ஒரு மைய பொருளை நம்மிடத்திலே பேசி கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சின்ன செய்தி தான், பட் பெரிய ஒரு காரியம் அது உள்ளே இருக்கிறது. விஷயம் ஏதோ சாதாரணமானதாக தெரிந்தால் கூட அது உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. அதை இப்போ தான் பேசணும், அப்போ பேசணும் அப்படின்லாம் சில வரைமுறையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் இந்த எப்போவுமே பேசக்கூடிய தலைப்புகளாகத்தான் இருக்கிறது, சிந்தனைகளாக இருக்கிறது. பைபிளில் நம்ம மாரநாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாரநாதா நீங்கள் எங்கேயாவது பைபிளில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். 1 கொரிந்தியர் 16:22 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மாரநாதா. இந்த மாரநாதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரே வாரும், விரைந்து வாரும் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரே வாரும், வெல்கமிங் த லார்ட். அதை பவுலடியார் எந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்க. மாரநாதா அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக மாரநாதா. பாருங்க, ஒரு 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 கடுமையான சொல்லாடலை அந்த இடத்துல பயன்படுத்தி ஆண்டவரே நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போது ஆண்டவரை நம்ம எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறோமா? நான் ஒரு உதாரணத்தில் இது சொல்லுவேன். பிள்ளைங்க ஸ்கூலில் பரீட்சை எழுதுவாங்க, எக்ஸாம் வைப்பாங்க டீச்சர்ஸ். அப்புறம் பரீட்சை பேப்பர் கொடுக்கறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கொள்வாங்க, அந்த பேப்பரை திருத்தி கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்போ எந்த பிள்ளைங்க போய் டீச்சர்கிட்ட போய், டீச்சர் அன்றைக்கி பரீட்சை பேப்பர் இன்னும் கொடுக்கல, நீங்கள் நாளைக்கு தருவீங்களா அப்படின்னு எந்த பிள்ளைங்க ஆசையாக கேட்கும் அப்படின்னா, நல்லா பரீட்சை எழுதியிருக்கிற பிள்ளைங்க கேட்கும். பரீட்சை ஒழுங்காக எழுதாத பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, ஐயோ பேப்பர் இன்றைக்கி வந்துருமோ நாளைக்கு வந்துருமோ, வேண்டாம் இப்போ கொடுக்கவே வேண்டாம் அந்த பேப்பரை அப்படின்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள்லாம் கடந்து போயிருப்பீங்க இல்லைங்களா? பள்ளிக்கூடத்தில், ஸ்கூல்ஸில், உங்கள் பாடசாலையில் இந்த அனுபவம் எல்லாருக்குமே உண்டு. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே வாங்கன்னு யார் கூப்பிடுவாங்க? யார் ஒழுங்காக இருக்கிறாங்களோ அவங்க கூப்பிடுவாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது இந்த வார்த்தை. இப்போ இந்த மாரநாதாவுக்கு ஒத்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் வேறு எங்கேயாவது கிடைக்குதான்னு நான் தேடி பார்த்தேன். அப்போ தேடி பார்க்குற போது, ஆண்டவரே வாரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் வராருன்னா அந்த நாள் ஆண்டவரின் நாள். இப்போ நான் ஃபாதர் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா இது ஃபாதர் வீட்டுக்கு வந்த நாள். உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாண நாள், பர்த்டேனா பிறந்த நாள். இப்போ ஆண்டவர் இறங்கி வந்தார்னா அது ஆண்டவரின் நாள், அப்படி தானே? அப்போ அந்த ஆண்டவரின் நாள் அப்படின்னு சொல்லி நான் தேடினேன் பைபிளில். பெரிய ஷாக் மனசுக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா இந்த ஆண்டவரின் நாள்னு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துலலாம் முக்காவாசி இடத்துல ஒரு பயங்கரம், ஒரு வேதனை, ஒரு 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 திகிலூட்டக்கூடிய செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு இன்றைக்கி அதுதான் செய்தியே. நான் வேற ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். எசையா 13:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகின்றது. பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். ஆண்டவரின் நாள், நம்மலாம் கிறிஸ்மஸ்ஸு ஜனவரியெல்லாம் கொண்டாடுவோம். ஆண்டவர் வரார், தூயாவியினுடைய பெருவிழாவை கொண்டாடணும். இப்போ எல்லாமே பிரியாணியே ஒரு ஸ்பெஷல் அது இதுன்னு போட்டு டெக்கரேஷன், கிறிஸ்மஸ்ன்னா கேக்கு அது இது இப்படிலாம் ஒன்றுக்கும் நம்ம வச்சுருக்குறோம், மகிழ்ச்சிக்கான அடையாளம். ஆனால் ஆண்டவரின் நாள் உண்மையாக எப்படி இருக்க போதுன்னு பைபிள் சொல்லுது பாருங்களேன். நீங்களாம் வந்த நேரம் ஆண்டவர் வர்றாருன்னொன்னே உடனே இருங்க ஆண்டவரே நாங்கள் ஸ்டார் கட்டிக்கிறோம், இருங்க டெக்கரேட் பண்ணிக்கிறோம், இருங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுக்கிறேன் அப்படிலாம் நீ சொல்ல முடியாது. ஆண்டவரின் நாள் எவ்வளோ பயங்கரமாக வரப்போகுது பாருங்கள். ஆமோஸ் 5:18 சொல்லுது, ஆண்டவரின் நாளை பார்க்க விரும்புவோரே உங்களுக்கு ஐயோ கேடு, ஆண்டவரின் நாளுக்காக நீங்கள் ஏங்குவது ஏன்? அது ஒளிமிக்க நாளன்று இருள் சூழ்ந்த நாளாகத்தான் இருக்கும்.
ஆமோஸ் 5:20 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரின் நாள் ஒளியின் நாள் அன்று, அது இருள் கவிழ்ந்தது அல்லவா, வெளிச்சமில்லாத காரிருள் அல்லவா. அடுத்தது பாருங்க, எசையா 13:9, இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது, கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது, மண்ணுலகை பால் நிலமாக்கும் நாள் அது, அதில் இருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் அது. எசையா 14:2 சொல்லுது, மக்களினங்களை அவர்களை அழைத்து வந்து அவர்களது சொந்த இடத்திற்கு அவர்கள் இட்டுச் செல்வார்கள், அது வேற்று நாட்டாரை ஆண்டவரின் நாட்டில் இஸ்ரேல் குடும்பத்தார் அடிமைகளாகவும் அடிமை பெண்களாகவும் உரிமையாக்கிக் கொள்வர். தங்களை அடிமைப்படுத்தியவர்களை அடிமையாக்குவார்கள், அவர்களை ஒடுக்கியவர்கள் மேல் ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவருடைய நாள் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறத எசையா ஒரு இடத்துல சொல்கிறார். யோவேல் 1:15 பாருங்க, மிக கொடிய நாள் அந்த நாள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். யோவேல் 2:1 சொல்லுது, சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், சொல்லுங்கள்ல எச்சரியுங்கள், என்னுடைய திருமலையிலிருந்து கூக்குரலிடுங்கள், நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக, ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம் அது வந்துவிட்டது. யோவேல் 2:11 இதே ஆண்டவரின் நாள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தம் படைகள் முன் முழக்கம் செய்கிறார், அவரது பாளையம் மிக மிக பெரிது, அவர் தம் வாக்கை நிறைவேற்ற ஆற்றல் உடையவர், ஏனெனில் ஆண்டவரின் நாள் மிக கொடியது, அச்சம் தர வல்லது, அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் எவர். யோவேல் 2:31 அச்சம் தரும் பெரும் நாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்தமாக மாறும். செக்கரியா 14:1 இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது, அப்போது உன்னிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட பொருள்கள் உன் கண்ணெதிரே பங்கிடப்படும். மலாக்கி 4:5 சொல்லுது, இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். திருத்தூதர் பணி 2:20 சொல்லுது, ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். பாருங்க, நம்ம இப்போ ஆண்டவரின் நாள் எங்கெங்கே இருக்குன்னு நான் எடுத்து காட்டிட்டேன். இதில் எங்கேயாவது ரொம்ப அதிகப்படியான இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரின் நாள் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் சொல்லியிருந்தா, ஒரு இறைவாக்கினர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம போயிடலாம். கொரிந்தியரில் பவுலடியார் சொல்லிட்டாரு, எசையா சொல்லியிருக்கிறாரு, ஆமோஸ் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு பிறகு யோவேல் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு பிறகு செக்கரியா சொல்லியிருக்கிறாரு, மலாக்கி சொல்லியிருக்கிறாரு, திருத்தூதர் பணியிலையும் இது சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படின்னா இத்தனை வேறு சொன்ன விஷயம் தப்பாக போகுமா? போகவே போகாது. அப்போ இது நடக்க போகுது. அப்போ என்ன செய்யணும்? அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பேதுரு அவருடைய கடிதத்தில் சொல்கிறார், கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும், அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும், அவர் வாக்களித்தபடியே நீதி குடி கொண்டிருக்கும். பாருங்க, பேதுருவும் அதே கருத்தை சொல்கிறார். அப்போ என்ன செய்யணும்னா, அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள், நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அவர் வழி சொல்லிக் கொடுக்குறார். பேதுரு சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? அவர் வரும்போது உங்களை மாசு மறுவற்றவர்களா நல்லுறவு கொண்டவர்களா காணும் பொருட்டு நீங்கள் என்ன செய்யணும்? எல்லா வகையிலும் முழு முயற்சி செய்யுங்க. இதுதான் நற்செய்தியில் இயேசுசாமி பேசியிருக்கிறார். இயேசுசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர்கிட்ட போய் ஏரோதியர்கள் கொஞ்சம் பேர் அவரை சோதிக்கிற நோக்கத்தோடு கேட்குறாங்க. அப்போ அவர் ஒரு காயினை கொடுங்கடா அப்படின்னா, சிசாருக்கு வரி கொடுக்கறது முறையா? அப்போ அவர் காயினை கொடுங்கடா அப்படின்னு கேட்குறாரு. காயினை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, தெனாரியம். அந்த தெனாரியத்தில் உடனே காட்டுறார், இது யாருடைய எழுத்து? சீசருடையது. இது யாருடைய உருவம்? சீசருடையது. தூக்கி போட்டார். இந்தா இப்படி உன் காசை, சீசருடையதை சீசருக்கு கொடு. முடிவு. கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. கேட்காத கேள்விக்கு இயேசுசாமி பதில் சொல்கிறார், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை அவன் ஆட்டி படைக்கிறான். அந்த அரசியல் தளத்தில் அதிகாரிகளாக இருக்கிறவங்க நம்மளை அவங்க ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. ஆனால் இந்த உலகத்தை தாண்டி நீ போகும்போது அங்கே ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரு பாரு, அவருக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்கு இது புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. இது சிறு பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு இது புரிஞ்சுதான் தெரியல. வயதானவங்க சில நேரத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி அப்படின்னு சொல்லிடக்கூடாது.
இதெல்லாம் நீங்கள் தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, கண்ணு தெரியாதுன்றதுனால தான் நாங்கள் காதுக்குள்ளே இந்த செய்தியை ஓதிக்கிட்டே இருக்கிறோம். இந்த செய்தி உங்கள் காதுகளுக்குள்ளே வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் கேட்டு என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்குள்ள மனம் மாறணும். அப்போது கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்க அப்படின்னா, லூக்கா 11:41 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, அப்போது உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். அப்போ கடவுள் முன்பாக கொடுப்பது என்பது ஆசீர்வாதம். எப்போ பார்த்தாலும் கடவுள்கிட்டேருந்து பிடுங்கிறதுலே இருக்கக்கூடாது. அதை கூட ஆண்டவரே, இதை கூட ஆண்டவரே. ஓகே, கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறீங்க. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுன்னு வாயை திறந்து இயேசு கேட்டுட்டாரே. கேட்டுட்ட பிற்பாடு நான் ஒரு பங்கில் இருந்தேன். அப்போது அந்த பங்கில் சில வளர்ச்சி பணிகளை செய்துட்டு இருந்தோம். அப்போ அந்த வளர்ச்சி பணிகளை நிமித்தமாக ஒரு பொருள் ஒன்று வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். மக்களுக்கு அது தேவையாக இருந்தது. அதை என்னமோ நானாக தூக்கிட்டு வரப்போகிற அந்த பங்கின் வளர்ச்சிக்காக நம்ம செய்கிறோம். அப்போ வீடு வீடாக அந்த பணம் பத்தலை, காணிக்கை கொடுத்தது பத்தலை. அப்போ வீடு வீடாக நாங்கள் ஏறி இறங்குறோம். அப்போது பல பேர் ஃபாதர் வந்துட்டாருப்பா அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, வெறுங்கையை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 500 1000 கையில் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், நல்ல வெல் டு டூ ஃபேமிலி, நல்லா ஒன்றும் அப்படி ஒன்றும் சோத்துக்கெல்லாம் பஞ்சம் கிடையாதுங்க. நிறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, சொந்த வீட்டுக்காரவங்க, நிறைய தொழில் செய்து நிறைவான ஒரு வாழ்க்கை. ஒரு 500 ரூபா கூட அவங்க கொடுக்கல. அது இன்றைக்கும் என் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, பாருங்கள், அவங்க ஒரு குருவானவர் இப்படி வந்துட்டாரே, பிச்சை எடுத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நான் எனக்காகவே எடுக்க வரேன், கடவுளுக்காக கேட்க வரோம். நீ கருத்தாக யோசித்து செய்தால் கூட போதும். சும்மா சாமியார் ஏமாத்துறாருன்னா நீ கொடுத்துருக்க தேவையில்லை. அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அவங்க அதில் கை வைக்க விரும்பலை, அந்த காணிக்கைக்குள்ளே தங்கள் கரம் இருக்கணும்னு நினைக்கல. அப்போ பாருங்கள், அந்த காரியம் இன்றைக்கி கடவுளும் இப்படி தான் கேட்குறாரு. அப்போ நான் போகிறேன்னா இன்றைக்கும் அது எனக்கு உள்ளத்தில் பெரிய காயமாக நான் யோசிக்கலை, பட் அது ஒரு கருத்தாக வச்சுருக்கிறேன். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ கடவுள் என்ன செய்வார், அந்த காரியத்தின் மட்டில் நமக்கிட்ட அவர் எதிர்பார்க்குறார், நம்மகிட்ட கேட்குறாரு. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுன்னு கேட்குறாரு. அப்போது நீ கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்குறியா? அப்போ கடவுளுக்குரியது எதுன்னு உனக்கு தெரியணுமே. அப்போ நான் உட்காந்து இங்கே 5 நிமிஷத்தில் கடவுளுக்குரியது இதுதான்ப்பான்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொல்கிறோம், வேதத்தை எடுத்து வாசிச்சுப்பார். கடவுள் என்னக்கிட்ட கேட்குற ஒரு காரியம் ஒன்றுக்கிட்ட கேட்க மாட்டார். உங்ககிட்ட கேட்குற காரியத்தை அவங்கக்கிட்ட கேட்க மாட்டார். அவங்கக்கிட்ட கேட்குற காரியம் அவங்கக்கிட்ட கேட்க மாட்டார். ஆண்டவர் ஒவ்வொருத்தர்ட்டையும் தனிப்பட்ட விதமாக ஏதோ ஒன்று கேட்குறார். அதனால தான் சொல்லுகிறோம், உன்னுடைய அழைத்தல், உன்னுடைய தேடல் ஆண்டவரை நோக்கி இருக்க போது ஆண்டவர் ஒன்றுக்கிட்ட பேசுவார். ஒன்றுக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார்? ஒரு இடத்துல பிரசங்கம் வச்சுட்டு நான் பிரசங்கத்தினுடைய அந்த உச்சக்கட்டத்துக்கு போய் முடிச்சிடுவேன். அப்போ ஒருத்தர் ஓடி வந்து சொன்னார், ஃபாதர் நீங்கள் நல்ல பிரசங்கம் வைக்கிறீங்க, என்ன செய்யுங்க, கடைசியில் முடிக்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கணும் டிப்ஸ் கொடுங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது நான் சொல்ல முடியாது சார், உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். செய்தி சிந்தனையை நாங்கள் போடுறோம், செயல்பாடு என்ன எப்படி செயல்படணும்னு நீ முடிவு பண்ணணும். இன்றைக்கி அதே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எந்த தளத்தில் இருக்கிறீங்க, எந்த நாட்டில் இருக்கிறீங்க, எந்த குடும்ப பின்னணியில் இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது எனக்கு தெரியாது. நான் இங்கேருந்து 1 2 3ன்னு சொன்னேன்னா எல்லாமே ஃபெயில் ஆகிடும். ஒரு 10 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மித்தவங்களுக்குலாம் அது ரெலவெண்ட்டாக இருக்காது. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒரு திருப்பலியில் குழந்தைகள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இருப்பீங்க, வயதானோர் இருக்கிறீங்க, குடும்பத்தை வழிநடத்தும் தாய் தந்தையர்கள் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறவங்க இருக்கிறீங்க, வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. நீ எந்த சூழலில் இருந்தாலும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்க, உடனே ஃபாதர் கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னொடனே நீங்கள் உடனே காசு பணத்தை மட்டுமே யோசிக்கக்கூடாது. 10 காரியம், 10ல் ஒரு பகுதி தான் பணத்தை பற்றி பேசுகிறோம். 10ல் ஒரு விஷயந்தான் பணம், மீதி 9 காரியம், அதை தாண்டிய மற்ற காரியங்கள் உண்டு. அப்போ கடவுளுக்கு நான் என்ன கொடுப்பது? கடவுளுக்கு கொடுக்காம நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் ஆண்டவர் எவ்வளோ நாளைக்கு கொடுத்துட்டே இருப்பார் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம வீட்டில் குழந்தையாக இருக்கிறோம், அப்பா அம்மா நல்லா செய்கிறாங்க நமக்கு. அப்போ குழந்தையாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோம். வளர்ந்த உடனே அப்பா அம்மா அதை போய் நீ செய், நீயே போய் கழுவு, நீயே போய் தொட அப்படி சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், நீயே பஸ்ஸில் ஏறி போயிட்டு வா அப்படி சொல்கிறோம். அப்போ பாருங்கள், குழந்தைகளுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ குழந்தைகள் செயல்படணும்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தை செயல்படாமல் அப்படியே படுத்தே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவோன்னா, இயலாத ஒரு குழந்தைன்னு சொல்லுவோம். அது இயலாத நிலையில் இருந்துச்சுன்னா அப்பா அம்மா வேதனைப்பட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் கடவுளும், நாம் எவ்வளவு வளர்ந்தும் உள்ளத்தளவில் உள்ளம் சூம்பி போனவர்களாக, உள்ளம் அப்படியே ஒரு பேரலைஸ்டு ஆனவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் நம்மை பார்த்து எப்படி அவர் சந்தோஷப்படுவார். அதனால தான் கடவுள் நம்மளை ஆவிக்குரிய அபிஷேகத்தில் தூண்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். செயல்படுங்க, செயல்படுங்க, செயல்படுங்க. எதுக்கு செயல்படணும்? ஆண்டவரின் நாளை நீ சந்திக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கணும்.
ஆண்டவர் வரும்போது அவர் முகத்தை வெட்கி நீ விலகாதபடி ஆண்டவரை பார்க்கறதுக்கு தைரியம் உள்ள பிள்ளையாக மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆகவே உலக ஆசீர்வாதங்கள் அந்த உலகத்தை கடந்த ஆசீர்வாதத்துக்கு உதவி செய்வதற்காக தான் கொடுக்கப்படுது. அதை மறந்துட்டு இந்த உலகத்துக்குள்ளேயே ஓடணும்னு நினைக்கிறது கிணத்து தவளையினுடைய எண்ணம். ஆகவே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சில நேரத்தில் எச்சரிக்கை விடுக்கிறார். இன்றைய நாளினுடைய செய்தி எச்சரிக்கையாகத்தான் வந்திருக்கிறது. ஆண்டவர் அதையும் வேதத்திலே விவிலியத்திலே பேசித்தான் இருக்கிறார். அவை எப்போ பார்த்தாலும் கடவுள் அதை செய்வார், நன்மை செய்வார், உங்களை பார்த்துப்பார், உன்னை மன்னிப்பார் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு கை மட்டும் நல்ல பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஆகிடும். ஆகவே ஆண்டவருடைய தளத்திலிருந்து நம்ம எல்லாவற்றையும் சரிசமமாய் பார்த்து ஆண்டவர் விரும்புவதை செய்து ஆண்டவருக்குள் வெற்றியுள்ள பிள்ளைகளாய் மாறி ஒரு நாள் அவர் வருகிற போது அவர் கேட்ட மாதிரியாக அவருக்கு முன்னாடி நின்று ஆண்டவரே வாரும், இதோ உங்களுடைய வருகைக்காக காத்திருந்தேன் என்று நம்மளால் சொல்ல முடியுமா? அதுக்காக ஜெபிப்போம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் மேதகு தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த பலியில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் பெறுவார்களாக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் முக்குகந்தவராயிருந்தோர், இந்த நாளில் நினைவு கூறப்படும் புனிதர்கள் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஒரு கடினமான ஒரு செய்தியை இந்த நாளில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஐயோ, ஆண்டவரின் நாள் இவ்வளவு ஒரு பயங்கரமாக இருக்க போகிறதா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரின் நாள் பலருக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக, பலருக்கு ஒரு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்க போகிறது. அதுதான் உண்மை. யாருக்கு அந்த நாள் ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா, அந்த எதிர்ப்பை, அந்த காட்சிகளை சந்திக்க முடியாதவர்கள்,
அப்போது எனக்கு உதவி செய்ய யார் உண்டு அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்வார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், துன்ப நேரத்தில் நான் உன்னை தாங்குவேன், அதை கடந்து செல்ல உனக்கு நான் சக்தி கொடுப்பேன். இப்படிலாம் ஆண்டவர் பல இடத்துல வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இதோ ஆண்டவர் தாமே இந்த உலகத்திலையும் நமக்கு சக்தி கொடுக்குறாரு. அவர் வரப்போகிற அந்த வேதனையான நேரத்தில் கூட அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும் ஆண்டவரை சந்திக்கவும் அவர் சக்தி கொடுக்கிறார். ஆகவே இந்த வேளையில் யாருண்டு நாதா என்னை விசாரிக்க என்கிற பாடலை பாடி, இதோ நீங்கள் இருக்கிறீங்க, இதோ என்னையை காப்பாற்றுவீங்க, உங்களை நான் நம்புகிறேன், உங்கள் மீது என்னுடைய விசுவாசத்தை வைக்கிறேன்னு சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக சரணாகதியாக்கி இந்த பாடல் வழியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். விசாரிக்க யாருண்டு நாதா, என்னை விசாரிக்க உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமல்லோ, மல்லோ யாருண்டு நாதா, என்னை விசாரிக்க. ஆமாண்டவரே, என்னை விசாரிக்க யார் இருக்கிறார்கள்? இதோ என் கவலை யாருக்கு தெரியும் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகள், இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற கட்டாயத்திலே நாங்கள் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் பசி, பட்டினி, வேதனை, புரிந்து கொள்ள முடியாத நிலை, மனிதர்களால் உதறி தள்ளப்பட்ட நிலை, அன்பு கொடுக்க ஆள் இல்லாத நிலை என்று கலங்கி நிற்கிற என் பிள்ளைகள் கேட்கிற கேள்வி, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? நீர் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். நீரே அடைக்கலமும் கோட்டையும் கேடயமுமாய் இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு உரியதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆட்சேபிக்கிறோம். ஆசீர்வதி. தனிமையில் கதறிய ஆகாரின் குரலை கேட்டி, மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜெபத்தை கேட்டி, தனிமையில் கதறிய ஆகாரின் குரலை கேட்டி, மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜெபத்தை கேட்டி, நீரே நல்ல மேய்ப்பன், வேண்டுதல் கேட்பவரே, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? ஆமாண்டவரே, இதோ நீர் கடந்து சென்ற பாதைகளில் யாருமே விசாரிக்க ஆளில்லாத ஒரு மகன் 38 ஆண்டுகளாய் படுத்து கிடந்தான். அவனை நீர் விசாரித்தீர். ஆண்டவரே, அவன் மாற்றம் அவன் வாழ்க்கையிலே உடனே கிடைத்தது. ஏதோ தொடக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக தொழுநோயாளர்கள் மணியடித்து கொண்டு வருவார்கள். அவர்களை யாரும் பார்க்க யாருமே இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை. நீர் அவர்களை விசாரித்ததோடு அல்லாது தொட்டு சுகப்படுத்தினீர். தொடுமை பிள்ளைகளை நீர் அப்படியாய் தொடும்படியாக, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அடைக்கலம் தேடி வந்தேன் உம்
சிறகால் என்னை மூடும். கொள்ளை நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காருமையா. அடைக்கலம் தேடி வந்தே உம் சிறகால் என்னை மூடும். கொள்ளை நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காருமையா. பாரத்தை உன்மேல் வைத்து விட்டே வேண்டுதல் கேட்பவரே. பாரத்தை உன்மேல் வைத்து விட்டே வேண்டுதல் கேட்பவரே. வேண்டுதல் கேட்பவரே. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா. நீரே என் தஞ்சமையோ. நீரே என் தஞ்சமல்லோ. நீருண்டு நாதா என்னை விசாரிக்க. உறவுகள் நீர்தானே உனையன்றி யார் வேண்டும் நாதா. நீரே என் தஞ்சமல்லோ. நீரே என் தஞ்சமல்லோ. நீருண்டு நாதா என்னை விசாரிக்க. ஆம், எங்களை அன்பு செய்யும் எங்கள் பரமபிதாவே, பூமியை அன்பு செய்கிற நீர் பரிசுத்தராயிருக்கிறீர். இதோ நீர் அந்த பூமியை அன்பு செய்வதனாலே, பூமியில் இருக்கிற மானிடர்களை அன்பு செய்வதனாலே உம் திருமகனை எங்களுக்காக அனுப்பினீர். ஆண்டவரே, யார் உண்டு எங்களை விசாரிக்க என்று மக்கள் கதறி துடித்த பொழுது, இதோ நான் உண்டு, நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லித்தானே மகனை அனுப்பி, என்னை கண்டவன் தந்தையை காண்கிறான் என்று சொல்லி அவர் இந்த பூமியை விசாரிக்க இறங்கி வந்த நல்ல மெய்ப்பனாக இருந்தார். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். அவர் கூட எங்களை விட்டு சென்ற பொழுது அவர் எங்களை தனிமையாய் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக, என்னாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உறுதி செய்வதற்காக தூய ஆவி என்கிற பெரும் துணையாளரை எங்களுக்காக அவர் அனுப்பி வைத்தார். இதோ நீர் மூவொரு தேவனாய் இதோ எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற அந்த உண்மையை உணராத நிலையிலே பல வேளைகளில் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம், திணறி விடுகிறோம். ஆண்டவரே, நீர் இருக்கிறீர். நீர் எங்களை அரசாண்டு கொண்டிருக்கிறீர். நீர் எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்கிறீர். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எது வந்தாலும் அதிலிருந்து நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறீர். அறிவாற்றலை தந்து எங்களை வாழ்விக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே கூட எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிய முடியாதபடி கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்காமல் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் தேவரீர் உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். இதோ அந்த ஆண்டவரின் நாள் ஒளி நிறைந்த நாள் அல்ல என்பதை நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த வேதம் வெளிச்சமாய் எங்களுக்கு காட்டியிருக்கிறது. அந்த நாளை, பயங்கரமான நாளை எதிர்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதிலிருந்தே எங்களை தயாரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உலக காரியத்திலே மூழ்கி போய்விடாமல் ஆண்டவருடைய காரியத்திலே எங்களை ஐக்கியமாக்கி ஆண்டவர் வருகிற அந்த மகிமையான நேரத்தை எதிர்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்திலேயே இதோ இந்த நாட்களிலேயே நாங்கள் மீண்டுமாய் சம்பாதித்துக் கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. பரிசுத்த இரக்கம் எங்களுக்கு இந்த அறிவையும் தெளிவையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே
பிறந்த நாளை சிறப்பிக்கிற எங்களுடைய அன்பு தம்பி வினோஜுக்காகவும் செபிக்கிறோம். அவருடைய ஊழியத்துக்காக செபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக செபிக்கிறோம். இதோ அவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காகவே இதோ இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். நற்றவரே நல்லவரே அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். அந்தோணியார், அந்தோணியார். கோவேரி கழுதை கூட கூடி நின்ற கூட்டம் காண குனிந்து வணங்கச் செய்த அந்தோணியார். குனிந்து வணங்கச் செய்த அந்தோணியார். கோவேரி கழுதை கூட கூடி நின்ற கூட்டம் காண குனிந்து வணங்கச் செய்த அந்தோணியார். சேட்டை செய்யும் சாத்தானுக்கும் சாட்டை அடி தந்து அதன் கோட்டைகளை தகர்த்திட்ட அந்தோணியார். சேட்டை செய்யும் சாத்தானுக்கும் சாட்டை அடி தந்து அதன் கோட்டைகளை தகர்த்திட்ட அந்தோணியார். அந்தோணியார், அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். அந்தோணியார், 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 அந்தோணியார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.